அந்த ரப்புக்கு முன்னால் இருக்கிற பொழுது இதை அழகுபடுத்த வேண்டும். அல் ஹுஷூ, அந்த உள்ளச்சம், அல்லாஹ்க்கு முன்னால் இருக்கிற இந்த உணர்வு. அல்லாஹ் என்னை பார்க்கிறான், என்னுடைய உள்ளத்தை நோட்டமிடுகிறான், அல்லாஹ்வோடு நான் பேசுகிறேன், என்னுடைய பிரச்சனைகளை துன்பங்களை துயரங்களை சுஜூதிலே போய் முறையிட போகிறேன். அக்ரப் மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ சாஜித் ஃபஅக்ஸிரு ஃபீஹி துஆ ஃபகமீனுன் அன் யுஸ்தஜாப லக்கும். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் சுஜூத் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுஜூத், இந்த சுஜூத்ல ஒரு முஃமினுடைய தொடர்பு அல்லாஹ்வோடு மிக மிக நெருக்கமானது. ஒரு அடியான் அல்லாஹ்க்கு மிக நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் தொழுகையில கிடைக்கிறது சுஜூத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஃபஅக்ஸிரு ஃபீ துஆ, அதிலே நீங்க துஆவை அதிகப்படுத்துங்கள். ஃபகமீனுன் அன் யுஸ்தஜாப லக்கும், அது ஏற்றுக்கொள்ளப்பட மிக தகுதி வாய்ந்தது, அருகதை வாய்ந்தது என்று சொன்னார்கள். சுஜூத்ல கேட்கிற துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகையில் அல்லாஹ்வோடு பேசி அல்லாஹ்விடம் கேட்டு நீங்க அத்தஹியாத்துல கடைசியில நீங்க கேளுங்க, ஃபல்யக்தர் மினல் மஸ்அலதி மா ஷா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க விரும்பின துஆவை கேளுங்க, அல்லாஹ்விடத்துல கேளுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அந்த இடத்தில் ஒரு முஃமின் அல்லாஹ்வோடு பேசுவான், அல்லாஹ்விடத்துல கேட்பான். என்ன பிரச்சனை வந்தாலும் சுஜூதுல நடுநிசியில ஒரு அடியானே அல்லாஹ் தஆலா நெருங்கி வார சந்தர்ப்பம், அடிவானுக்கு வார சந்தர்ப்பம், அந்த நடுநிசியில எழுந்து அல்லாஹ் மிக நெருக்கமாக இருக்கிற சுஜூதுல போய், யா அல்லாஹ் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது யா அல்லாஹ், இந்த துன்பம் இருக்குது யா அல்லாஹ், தொழிலில் எந்த பிரச்சனை இருக்குது யா அல்லாஹ், குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருக்குது யா அல்லாஹ், அங்கு உங்கள் தேவைகளை முறையிடுங்கள், கண்ணீர் துளிகளை வடித்து அந்த ரப்போடு உரையாடுங்கள், சுஜூதில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடம் கேளுங்கள். எத்தனை பேர் சுஜூதில் அல்லாஹ்வோடு பேசி இருக்கிறோம், சுஜூதில் தேவைகளை முறையிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தரக்கூடியவர்.